ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பன் முருகன் நேரமும் காலமும் பொன் போன்றதுன்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட நானே உன்னுடைய நேரத்தை வீணாக்கி சும்மா பேசிட்டு போயிட மாட்டேன். முக்கியமான சில விஷயங்களை உன்கிட்ட பேசுறதுக்காகவும் உன் மனக்குழப்பங்களுக்கும் வருத்தங்களுக்கும் முடிவு கட்டி உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுப்பதற்குமாகவே இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் கூட ஆசையாக பேச வந்த இந்த அப்பன் முருகனுக்காக ஒரு 5 நிமிஷமாவது ஒதுக்கி கேட்குறியா? நீ வடித்த கண்ணீர் சத்தத்தை கேட்டுட்டு தான் நானே உன்னை தேடி வந்திருக்கேன். இன்னும் எதுக்காக நீ தனியாகவே மனசுக்குள்ளே கலங்கிக்கிட்டு திரிகிற? உனக்கான நல்ல மனசுக்கும் நீ செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கும் இதோ இப்போதே உன் துன்ப துயரத்தை எல்லாம் போக்கி நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் உன்னை பார்க்க வந்தேன். உன் நல்ல மனசுக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் பக்திக்கும் சேர்த்து நான் மயங்கி போயிருக்கேன். அதனால தான் உனக்கான வரத்தை கொடுக்க தேடி வந்தேன். எப்போதும் எல்லாரும் நல்லா இருக்காங்க, என் வாழ்க்கை மட்டும் கஷ்டமாக இருக்குன்னு நீ புலம்ப வேண்டாம். அடுத்தவங்க முன்னேறினாலும் வெளிப்பார்வைக்கு தான் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதே தவிர அவங்க மனசில் இருக்க கஷ்டம், பயம், பிரச்சனை, துன்பம்னு எதுவுமே உனக்கு தெரியாதல்லவா? அடுத்தவங்க முன்னேறதையும் நல்லா வாழ்கிறதையும் பார்த்து நீ வருத்தப்படாதே, தயங்காதே, போட்டி போடாதே, பொறாமை கொள்ளாதே. உனக்கானது எங்கேயும் போகாது. எதை எப்போ உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு இந்த அப்பன் முருகன் எனக்கு நல்லா தெரியும். சரியான நேரம் வரும்போது அனைத்தையும் நானே கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை புரிஞ்சுக்கிட்ட நான் உன் கண்ணீரை தொடச்சி நீ ஆசைப்படுவதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் மனசை உண்மையாக நேசிக்கக்கூடிய நல்ல உள்ளங்களையும் நிச்சயமாக உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. இந்த அப்பன் முருகனின் துணையால் நீ போகும் பாதையில் எல்லாம் என் அருள் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் ஓம் சரவணபவ ஓம் சரவணவன் நீ சொல்ல சொல்ல உன்னுடைய சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் வந்து சேர்ந்துரும் என் செல்லமே. ஓம் சரவணபவன் நீ சொல்லும்போது அந்த உச்சரிக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கு. நீ ஓம் சரவணபவன்னு சொல்லும்போது உன்னை வாட்டி வதைக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள் அனைத்தும் போய் வறுமை நீங்கி செல்வமும் அருட்கடாட்சமும் உன்னை அள்ளிக்கிட்டு வந்து சேருங்கிறது தான் உண்மை. அதனால தான் இருள் சூழ்ந்திருக்க உன் பாதையில் வெளிச்சத்தை கொடுப்பதற்காகவே ஓம் சரவணபவன்னு சொல்லணும்னு சொல்ல வந்திருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் எந்த விஷயத்தை நினச்சும் பயப்பட வேண்டாம். உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. நீ போகும் பாதையில் உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நான் உருவாக்குறேன். எப்போதும் உன் முயற்சியை நீ கைவிட வேண்டாம். நேர்மையான உழைப்பும் தளராத நம்பிக்கையும் கொண்டு வாழும் உனக்கு நீ செய்கிற காரியங்களில் எல்லாம் நான் எப்போதும் நிழலாக பின்தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கேன். உனக்கே தெரியாமல் நான் உன் கூடவே தான் உன்னை சுற்றி வர்றேன். நீ செய்கிற வேலையிலும் உன்னுடைய தொழிலிலும் உன்னுடைய கனவிலும் உன்னுடைய நினைவிலும் உன் வாழ்க்கையிலையும் கூட நான் உனக்கு துணையாக உன் கூடவே தான் இருக்கேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன். நீ யார், உன் திறமை என்னங்கிறது எல்லாம் இந்த உலகமே அறியும்படியாக நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ என் பெயரை சொல்லும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் நிம்மதியும் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த அப்பன் முருகனின் அருள் உனக்கு இருக்கும்போது நீ இதுமே எதுக்காகவும் கலங்கக்கூடாது. உன் மனசில் கவலைகள் இருந்தாலும் அதை இப்போதே இந்த அப்பன் முருகனிடம் விட்டுவிடு. இனி ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. என் வேலும் மயிலும் நிச்சயம் உனக்கு துணையாக பாதுகாக்கும். எந்த சூழ்நிலையிலையும் நீ முயற்சியை கைவிட வேண்டாம். நேர்மையான உழைப்பும் தளராத நம்பிக்கையும் கொண்டு வாழும் உனக்கு எல்லா காரியங்களிலும் துணையாக நான் இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். முதல்ல இந்த ஊரும் உலகமும் உன்னை மதிக்கணும்னா உன்னை நீ மரியாதையோட பார்க்கணும். உன்னை நீ உயர்வாக நினைக்கணும், மரியாதையோட நடத்தணும். உன் உடம்ப அக்கறையாக பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு உன்னை நீ நேசிக்கணும் என் செல்லமே. அதே போல் நேரத்தை அனாவசியமாக செலவழிக்காம ஒவ்வொரு நிமிஷ நேரத்தையும் நீ மதிக்க கற்றுக்கோ. ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியாக பயன்படுத்தும் போது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முயற்சி செய்யும் போது இந்த உலகம் உன்னை பார்க்கும் விதமும் நடத்தும் விதமும் மாறிடும்.
இந்த உலகமே உன்னை மரியாதையோட பார்க்க ஆரம்பிக்கும் என் செல்லமே. உன் மனசுல இருக்க பயத்தை எல்லாம் இந்த அப்பன் முருகன் கிட்ட விட்டுடு. என்னை நம்பி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் நிச்சயம் உன்னை பல அடிகள் உயர்த்தி பிடிப்பேன். வாழ்க்கை என்னடா இருள் சூழ்ந்திருக்கேன்ற பயம் உனக்கு வேண்டாம். உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது கண்டிப்பா எல்லா விஷயங்களிலும் நல்லதே நடக்கும். உன் மனவேதனைகளை சொல்வதற்கு, அதை கேட்பதற்கு, உனக்கு ஆறுதல் சொல்வதற்கு, உனக்கு துணையாக இருக்கிறதுக்குன்னு இங்கே ஒருத்தரும் இல்லையே நினைக்க வேண்டாம். உன் மனக்குறைகளை எல்லாம் கேட்டு உனக்கு ஆறுதல் சொல்லி உன்னை ஆசீர்வதித்து அரவணைக்கிறதுக்காகவே இந்த அப்பன் முருகன் இருக்கேன். ஒரு குழந்தையை பெற்ற தாய் தன் குழந்தை மீது எந்த அளவுக்கு புனிதமான அன்பை அள்ளி கொடுப்பாளோ, அளவு கடந்த அன்பு வச்சிருப்பாளோ, அதே அன்பை தான் இந்த அப்பன் முருகன் உன் மேலே எப்போதும் வச்சிருக்கேன். ஒரு தாயாக நான் இருந்து உன்னை என் மடியில் படுக்க வச்சு உன் துயரத்தை போக்குவேன். ஒரு குழந்தையின் கஷ்டத்தை, குழந்தையின் மன வருத்தத்தை, மனக்கவலையை, குறைகளை அதனுடைய தாய் எப்படி தீர்ப்பாளோ அதே போல உன் தவறுகளையும் நான் மன்னிச்சு உன்னுடைய குறைகளை தீர்த்து உன்னை நல்வழிப்படுத்த போகிறேன். உனக்கு தாயாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னை உண்மையாக நேசிக்கக்கூடிய நல்ல மனிதர்களை நான் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்குறேன். யாரும் உன் மனசை காயப்படுத்தாத அளவுக்கு நீ நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு பக்குவமா பொறுமையோட வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. திருச்செந்தூரிலிருந்து இந்த அப்பன் முருகன் உன்கிட்ட பேச வந்திருக்கேன்னா உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய விஷயத்தை நடத்த போகிறேன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கான உண்மையான அன்பு யார் மூலமாக எப்படி கிடைக்க போகுதுன்றதை பொறுமையாக பொறுத்து இருந்து பார். உன் மனசு சுத்தமாக இருக்கு. இப்போதைக்கு நீ சந்திக்கிற பிரிவுகள், இப்போதைக்கு நீ சந்திக்கிற பிரச்சனைகள் உனக்கு வழியை கொடுத்தாலும் உன்னை நோக்கி வந்து சேர வேண்டிய உறவையும் உன்னதமான நல்ல விஷயங்களையும் இந்த சுப்பிரமணியன் கண்டிப்பாக உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். நம்பிக்கையோட நீ இருந்தினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் மனசுக்கு பிடிச்ச வேலையும் கிடைக்கும். உனக்கு மரியாதை தரும் மனிதர்களும் உன்னை சுற்றி உட்காருவாங்க. நீ நிம்மதி அடையக்கூடிய அளவுக்கு நல்ல சம்பளத்தை உனக்கு கிடைக்க செய்து நீ பெருமைப்படும் அளவுக்கு நல்ல பதவியையும் நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் முயற்சியை மட்டும் நீ கைவிடாதே. நேர்மையான உழைப்பும் தளராத நம்பிக்கையும் உன்கிட்ட இருக்கு. நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நான் உன் கூடவே உனக்கே தெரியாமல் நிழலாக பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கேன். அப்புறமும் நீ எதுக்காக அது நடக்கலை இது நடக்கலைன்னு கவலைப்படுற? நீ சொல்லாமலேயே மனசில் என்ன நினைக்கிற, எதை யோசிக்கிற, என்ன வருத்தப்படுறன்னு அனைத்தும் எனக்கு தெரியும். நான் இருக்கும்போது நீ தனியாக இருக்காதாக நினைக்க வேண்டாம். என் மேல் நிச்சயம் உன்னை காப்பாற்றி உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும். யாருடைய துணையும் இல்லாமல் நீ வாழ்க்கை மீது நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தாலும் கூட நான் உனக்காக ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து உனக்கு துணை இருப்பேன். உனக்கு வாழ்த்து சொல்லவும், உன்னை வாழ வைக்கவும், நீ நல்லது செய்யும்போது உன்னை பாராட்டவும், உன்னை ஊக்குவிக்கவும் ஒருத்தரும் இல்லையே. நீ வருத்தப்படாத. உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன் என் செல்லமே. இந்த அப்பன் முருகனின் வாக்கை கேட்க வந்த இந்த நொடி முதலே உன் கவலைகள் யாவும் தீர்ந்து போக போகுது. இதற்கு முன் ஜென்மத்தில் நீ செய்த புண்ணிய கணக்குக்காகவே இப்போது நான் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கேன். உன் மனசில் இருக்க கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் என அனைத்தையும் தீர்த்து வைக்கிறேன். இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் உன் தந்தை நான் இருக்கும்போது நீ எதுக்காக கலங்குகிற? உனக்கான அன்பும் நான் தான், உனக்கான அதிர்ஷ்டமும் நான் தான். உன்னை என் குழந்தையாக நினச்சி அள்ளி அரவணைச்சு உனக்கு தேவையானதை நான் கொடுப்பேன். உனக்கும் எனக்கும் இருப்பது வெறும் பக்தி மட்டுமல்ல, அது ஒரு அழகான அப்பா பிள்ளை உறவு. ஒரு அப்பாவாக நானே இருந்து உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், அது வேலையாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும், மனசுக்கு நிம்மதி தரும் விதத்தில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் அழுகுரல் கேட்டு உன் கண்ணீரை துடைப்பதற்காகவே என் 12 கரங்கள் உன்னை தேடி வந்திருக்கு. இப்போதைக்கு உனக்கு அதிகபட்சமான தேவைங்கிறது காசு பணங்கிறத விட மனசுக்கு ஆறுதல் தானே. இதோ உன் மனசுக்கு நான் ஆறுதல் கிடைக்கும் விதமாக உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். இனிமேல் ஒவ்வொரு நாளும் உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன்.
தேவையில்லாமல் கண்டதையும் நினச்சி கண்ணீர் விட்டு கவலைப்பட்டுக்கிட்டு எனக்காக யாரும் இல்லைன்னு ஒருபோதும் நினைக்காதே. உனக்குள் உயிராக துடிப்பது நான் மட்டும்தான் என் செல்லமே. இந்த கதிர்வேலன் உனக்கு வழிகாட்ட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இனி எல்லாமே நான் தான். உன் வாழ்க்கை முழுவதும் நான் உன் கூடவே இருப்பேன்ற நம்பிக்கையோடு ஒரு நல்ல முடிவாக எடுக்க பழகு. நான் இருக்கிறேன்றதை நீ முழுவதுமாக உணர்வாய். அந்த அளவுக்கு உன்னை சுற்றி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து உன் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு உயர்த்த போகிறேன். உன் கடன் சுமைகளை எல்லாம் குறைச்சி உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உனக்கு மன அமைதியை கொடுப்பேன் என் செல்லமே. அப்பா முருகா, இந்த வாழ்க்கையே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஒன்று வாழவே இல்லாட்டி கொன்னுடுன்னு சொல்ல உனக்கு இதுக்கு மேலும் நான் கஷ்டப்படும்படி வார்த்தைகளை நீ பேசும்படி விடமாட்டேன். உன் துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி இப்போதே உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சிகளை உண்டு பண்ணுறேன். நாட்களும் நேரங்களும் கடந்து போய்கிட்டே இருக்கு. திருமண காலம் எப்போது வரும்னு கேட்டாயல்லவா? இப்போது திருமண யோகம் கூடி வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் என் சன்னதியில் திருமண கோலத்தில் வந்து நீ நிற்க தான் போகிற. மழலை செல்வம் தள்ளி போகுதேன்னு மன வருத்தப்பட்ட பிள்ளைகளே, உன் மடியில் நானே குழந்தையாக தவழும் காலம் வந்துருச்சு. அந்த பொற்காலம் மிக சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வரப்போகுது. தள்ளி போன விஷயங்களையும் தாமதமான விஷயங்களையும் உன் நன்மைக்காக தான் நான் தாமதப்படுத்தினேங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோ. காலம் கடந்து போனதெல்லாம் அப்படியே களைஞ்சு போயிடாது. கண்டிப்பா உனக்கான அழகான காலத்தை நான் உருவாக்குவேன். எப்போ பார்த்தாலும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காம எல்லாமே உன் நன்மைக்காக தான் நடக்குதுன்னு நீயே புரிஞ்சுக்கோ. உனக்கான நேரமும் காலமும் வந்துருச்சு. உனக்கு முதல் எதிரியே உன்னுடைய சோம்பல் தான். உன் சோம்பலை முறியடிக்க தினமும் காலையில் எந்திரிக்கும் போதே என் பேரை சொல்லிக்கிட்டே எழுந்திரியேன்னு செல்லமே. தினமும் என்னை வணங்க வணங்க என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் தீவினைகள் அனைத்தும் அகன்று உன் மனசில் உற்சாகம் பிறக்கும். உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். ஏன் முன்னால் நீ விடும் கண்ணீர் துளிகள் உன்னுடைய உண்மையான பக்தியை எனக்கு சொல்லுது. உன்னுடைய உண்மையான பக்திக்காகவே என் அருளை எப்போதும் உன்னை சுற்றி நான் வச்சிருக்கேன். இனிமே நீ என்ன செஞ்சாலும் எங்கே போனாலும் எங்கும் எதிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன் கஷ்டங்களை போக்கி கவலைகளை நீக்கி சுகவாழ்வை உனக்கு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. நீ ஆசைப்பட்டதெல்லாம் கூடிய சீக்கிரம் உனக்கு கிடைக்கும். நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ தனியாக இல்லை என் தங்கமே. இந்த அப்பன் முருகன் உன் கூடவே தான் இருக்கேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ ஒரு நாள் தூக்கம் வராமல் தவிக்கிற, ஒரு நாள் எதையாவது யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே முழிக்கிற. முதல்ல உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன். உன் மன வருத்தங்களை எல்லாம் காணாமல் போக செய்வேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி நான் வழிகாட்டுறேன். எந்த இடத்துல மற்றவங்க உன்னை ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல நான் உனக்கான ஒரு உயர்வான இடத்தை உருவாக்கி கொடுக்க போகிறேன். நாட்களும் நேரங்களும் கடந்து செல்லிகிட்டே இருக்குதே, என் வாழ்க்கையில் எப்போ இருள் நீங்கி வெளிச்சம் வரும்னு கேட்ட உனக்கு இதோ வெளிச்சத்தை கொடுக்க வந்துட்டேன் பாத்தியா. என் கரம் தொட்டு உன்னை அள்ளி அரவணைச்சு உனக்கான வெற்றிகளை உன் கைகளை ஒப்படைக்கிறேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என்னையே நம்பும் வணங்கக்கூடிய உனக்கு இனி ஒரு நாள் கூட கஷ்டமோ கவலையோ பிரச்சனைகளோ உன்னை நோக்கி வரும்படி விடமாட்டேன். நீயும் நல்லா இருக்கணும், உன் குடும்பமும் நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம்.